ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் சிவகங்கையிலிருந்து மதி. நண்பர்களே, இப்போ நான் ஒரு புது அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புக் லைப்ரரி தான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா லைப்ரரி போகாமல் இந்த அப்ளிகேஷன் எல்லா புக்கையும் நீங்கள் படிச்சுக்கலாம் நண்பர்களே. இது ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. வாங்க ப்ளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்க, சர்ச்சில் போயிட்டு தமிழ் புக் லைப்ரரின்னு போடுங்க. புக் லைப்ரரி போடுங்க. அது உங்களுக்கு இந்த பாருங்கள் நான் வந்துடுச்சு. இதில் போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், தமிழ் புக் லைப்ரரின்னு இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணிவிட்டேன். உங்களுக்கு டவுன்லோடு கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க, அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. போயிட்டே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் இந்த பாருங்கள், இது பூரா கதைகள். இந்த பாருங்கள், சிறுகதை தொகுப்பு, புதினம், வரலாற்று புதினம், கவிதை, கட்டுரை, இலக்கியம், ஆன்மீகம், சிறுவர் நூலகம் அப்படின்னு இத்தனை கதைகள் இருக்குது. இதுக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்ற ஒரு இதில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கதைகள், நிறைய கதைகள் இருக்குது. இப்போ நான் இந்த கதைகளை எப்படி ஓப்பன் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. வாங்க, இப்போ ஒரு இந்த கதையை உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு பாருங்கள். இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோடுன்னு கீழே கேட்கும். இந்த டவுன்லோட் டச் பண்ணுங்கள். டவுன்லோட் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புக், அதாவது இந்த கதை அப்படியே டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ண நண்பர்களே, நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இந்த பாருங்கள், டவுன்லோட் ஆகுதா? டவுன்லோட் ஆன பிறகு உங்களுக்கு ரீட் புக் அப்படின்னு காமிக்கும். இந்த பாருங்கள், ரீட் புக்குன்னு காமிக்குது. இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அந்த கதை உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். சின்ன சின்ன எழுத்தாக தெரியும். இதை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெருசாக ஆகிக்கிறதுக்கு இந்த 3 புள்ளி இருக்காது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடிங் வியூ அப்படின்னு இருக்குது பார்த்திங்க. அந்த ரீடிங் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாக தெரியும். இந்த பாருங்கள், அந்த கதை இதான் அந்த கதை. இந்த பாருங்கள், ஹெட்டிங் இருக்காங்க, உன்னை விட மாட்டேன். இந்த பாருங்கள், இதான் அந்த கதை. ரொம்ப அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே. இதில் எல்லா கதையுமே அந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் உள்ளே போகலாம். ரொம்ப அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு மேலேயே இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அப்புறம் ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய வீடியோவை பார்க்க தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக் உள்ளே போங்க. அதை பேஜை லைக் பண்ணிக்கிங்க. யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த யூடியூப் லிங்கில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது மிக அருமையான அப்ளிகேஷனாக இருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.